அர்ஜுன் சுபத்ராவை கூப்பிட்டுக்கிட்டு இந்திரபிரஸ்தக்கே வந்துடுறாரு. அங்க சுபத்ராவை பேலஸ்ல தனியா விட்டுட்டு இவரு மட்டும் திரௌபதியை பாக்குறதுக்காக வராரு. திரௌபதியை பார்த்த உடனே திரௌபதி கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. நீங்க பிரம்மச்சாரியாவா இருக்கணும்னு சொல்லிட்டு 12 வருஷம் என்னை விட்டுட்டு வெளியில போனீங்க. ஆனா இந்த மாதிரி 3 கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களே, அது மட்டும் இல்லாம கடைசியா கல்யாணம் பண்ண சுபத்ராவை இந்திரபிரஸ்த ஊருக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமே, இத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேக்குறப்ப அர்ஜுனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே வந்த வேகத்துல திருப்பி போயிடுறாரு. திரௌபதிக்கு மனசு ஃபுல்லா பயங்கர கஷ்டம். அவங்க என்னதான் 5 பேரை கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவங்க ரொம்ப விரும்புறது அர்ஜுனை தான். அர்ஜுன் எப்ப வருவாங்க அப்படின்னு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்திருக்கிற சுபத்ரா யாதவா பிரின்சஸ், அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா பல்ராமோட சிஸ்டர். அதனால திரௌபதியோட பொசிஷன் அண்ட் ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அர்ஜுனுக்கு சுபத்ரானா ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா சுபத்ராவை யாருகிட்டயும் ஷேர் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. சுபத்ரா இஸ் ஒன்லி அண்ட் கம்ப்ளீட்லி ஃபார் அர்ஜுன் அப்படிங்கறதுனால. ஒரு நாள் சுபத்ரா அர்ஜுன் கிட்ட நான் போயிட்டு திரௌபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ஜுன் வேணா, அவங்க உங்களை ப்ராப்பரா ரிசீவ் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால அது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா திரௌபதி என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ப்ளீஸ் அலோவ் மீ அப்படின்னு சுபத்ரா அர்ஜுன் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு அர்ஜுன் சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சுபத்ரா திரௌபதியை பாக்குறதுக்காக பயங்கர எக்ஸ்ட்ராடினரி சாரி, காஸ்ட்லியான ஜுவல்ஸ் அதெல்லாம் போடாம ரொம்ப சிம்பிளா போயிட்டு திரௌபதியை பாக்குறாங்க. திரௌபதிக்கு என்னடா யாதவா பிரின்சஸ் இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு ஹம்பிளா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பயம், எங்க சுபத்ரா நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கும் பொசிஷனுக்கும் பிரச்சனை ஏதாவது கிரியேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த டவுட் அந்த மொமெண்ட்ல சுத்தமா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்ப திரௌபதி சுபத்ராக்கு சொல்றாங்க, சுபத்ரா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹம்பிளா இருக்கிறீங்க. எனக்கு இப்ப புரியுது ஏன் அர்ஜுனுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு 10-20 நிமிஷம் ஜாலியா சிட்சாட் பண்ணிட்டு சுபத்ரா திரும்பி கிளம்பி போயிடுறாங்க. 1 வருஷம் பொறுத்து சுபத்ராக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தை பேரு தான் அபிமன்யு.